படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படத்துடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த படத்தையும் நம்ம பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷன் அது. ஸோ வந்து ஒரு ஊருக்கு ரோடு வர்றதுக்கான ஒரு கதை. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். டைரக்டர் சரண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்னோட மாஸ்டர் ரெஜின் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்றது எனது அபிப்பிராயம். தேங்க்யூ. நான் வந்து சிவசங்கர், திரைக்கதை வசனம் பாடலாசிரியர். இப்போ நான் பார்த்த படம் வெள்ளக்குதிரைன்ற திரைப்படம். இந்த வெள்ளக்குதிரை திரைப்படம் வந்து ஹரிஷ் ஓரி அர்த்தநாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் நம்ம திரைத்துறைக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு புதுமுக நடிகர்களெல்லாம் வச்சு, புதுமுக நடிகர்கள்னு சொன்னாலும் கூட எல்லாமே தேட்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு சின்ன கதைக்களம், மலைப்பகுதியை ஒட்டின ஒரு கதைக்களம், அங்கே நடக்கிற ஒரு சின்ன போராட்டம், அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் எப்படி வந்து பாசிட்டிவாக மாறுது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் 9 திரைப்படங்கள் கிட்டத்தட்ட இதில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் தான். ஆனாலும் இந்த திரைப்படத்தை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக நம்மளை மாதிரி பார்க்குறவங்க நம்மளுடைய மவுத் டாக் வழியாக நிறைய ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா மலைப்பகுதியை மையமா வச்சு படங்கள் ரொம்ப ரேரு, நல்ல மெசேஜ் சொல்கிற படங்களும் ரொம்ப ரேர். ஸோ ஆடியன்ஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க.